வீட்டை பூட்டிவிட்டு 3 மாதங்கள் வெளிநாடு சென்றோம். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டில் ஒன்றும் பழுதில்லை, ஒரு விஷயத்தை தவிர. வீட்டில் 2 பாத்ரூம்கள். முதலில் ஒரு பாத்ரூமுக்குள் சென்றபோது கவனித்தேன். குளித்த தண்ணீர் கீழே செல்லும் பிளாஸ்டிக் சல்லடையில் ஒரு துவாரம். நன்றாக கவனித்தால் அது எலி கரும்பி ஏற்படுத்தியிருந்த துவாரம் என தெரிந்தது. நல்ல வேளையாக பாத்ரூம் கதவு மூடியிருந்ததால் வீட்டிற்குள் வர இயலவில்லை என்று எண்ணிக்கொண்டேன். சிறிது நேரம் கழித்து அடுத்த பாத்ரூமுக்கு சென்றபோது அங்கும் சல்லடையில் துளை இருந்தது. ஆக எலி தன் வேலையை காட்டியுள்ளதே இங்கும். நல்ல வேளை இந்த பாத்ரூமின் கதவை நன்றாக பூட்டி வைத்திருந்ததால் எலி வீட்டுக்குள் வர இயலவில்லை என்று நினைத்து கொண்டேன். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தபோது வீட்டின் உட்பக்கம் வாஷிங் மிஷின் அவுட்லெட் ஹோஸை பார்த்தபோது பகீரென்றது. ஹோஸின் அவுட்லெட் ஒரு பிளாஸ்டிக் பைப்புக்குள் சென்று அதை ஒட்டியுள்ள பாத்ரூமில் பதிக்கப்பட்டுள்ள குழாய் வழியாக தண்ணீர் வெளியே சென்றுவிடும். அந்த ஹோஸின் முனைப்பகுதி நன்றாக கரும்பப்பட்டு அரைகுறையாக இருந்தது. அப்போது தான் புரிந்தது எலியார் வீட்டுக்குள்ளும் வந்துள்ளார் என்பது. கேட்டு படித்து பட்டு அறிந்த ஒரு உண்மை மீண்டும் உரைத்தது எனக்கு. மாற்று வழி காண். தீர்வு காண்பது சிக்கலாக இருந்தால் மாற்று வழி காண். ஒரு எலி தனக்கு ஒரு வழி அடைத்திருந்தால் மறுவழி, மறுவழியும் அடைத்திருந்தால் இன்னொரு வழி என்று மீண்டும் மீண்டும் முயன்று இறுதியில் தனது நோக்கத்தில் வெற்றி கண்டுள்ளது என்றால், படித்து கேட்டு கண்டு பட்டு அறிவு பெற்றுள்ள நம்மால் ஏன் முடியாது என்று சிந்திப்போம். வெற்றி பெற நிச்சயம் வழி உண்டு. கண்டுபிடிப்பதில் தொடர் முயற்சி தான் தேவை.